அனைவருக்கும் வணக்கம். இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். மாட்டுப் பொங்கல், மாடு நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு வளர்ப்பு விலங்குங்க. மாடு இல்லாமல் வீடு இல்லைங்க. அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை மாடு இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை மாடு சொந்தம், அதை வச்சு தான் அவங்க பணக்காரங்களா அல்லது அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க. ஒரு பட்டி நிறைய மாடுங்க, எப்படியும் 100 மாடு அது இருக்கும் அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்காங்கன்னு அர்த்தம், செல்வந்தர்களாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த காலத்திலேயே மாடுகளை வைத்து தான் மனிதனுடைய தரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, செல்வ வளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு நாட்டினுடைய ஆண் நிறைகளை கவர்ந்து ஒரு அரசன் படையெடுக்க வருகிறான் அப்படின்னு சொன்னால், மாற்று நாட்டினுடைய அதாவது மாடுகளை எல்லாம் கவர்ந்து செல்கிறார் என்றால் அதுதான் போரின் தொடக்கமாக இருக்கும். அதாவது மனிதர்களை கவர்ந்து செல்லுதல்ங்கிறது ஒன்று, ஆனால் ஆணிரைகள்னால் மாட்டு கூட்டமாக மந்தையாக இருக்கக்கூடிய மாடுகளை கவர்ந்து சென்றால் அந்த அரசன் வெற்றி பெற்று விட்டான் என்ற அர்த்தம். அந்த ஆணிரைகளை கவர்ந்து சென்ற அந்த பசுக்களை மீண்டும் மீட்டெடுத்து கொண்டு வந்து விட்டால் அந்த அரசர் வெற்றி பெற்று விட்டார் என்ற அர்த்தம். இதெல்லாம் பழைய சங்ககால நூல்களில் மாடுகள் அவ்வளோ முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்குங்க. நம்முடைய இந்தியா மிகப்பெரிய விவசாய நாடுங்க. இந்த விவசாயத்திற்கு ஆணித்தரமாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது மாடுகள் மட்டும்தாங்க. மாட்டினுடைய அந்த பால் தாய்ப்பாலுக்கு ஈடு இணையானது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்வதெல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உழவு தொழிலுக்கு, அந்த விவசாய தொழிலுக்கு ஆதாரமாக இருப்பது இந்த மாடுகள் தாங்க. மாடுகளுடைய சாணம் எப்பொழுதுமே பயிர்களுக்கு இயற்கை உரமாக அமையுதுங்க. இப்போல்லாம் ஆர்கானிக் உணவுன்னு சொல்லி தனியாக அதெல்லாம் பிரபலப்படுத்தின்னு இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே நம்ம மாட்டுச்சாணத்தை பசுஞ்சாணத்தை எல்லாம் எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி ஹோமங்கள் செய்யும் பொழுது அந்த பசுஞ்சாணத்தாலான விராட்டி இருக்கு இல்லைங்களா, அதை ஹோமத்தில் அக்னிகுண்டத்தில் போடக்கூடிய வழக்கமும் நம்மக்கிட்ட இன்றைக்கும் இருக்குதுங்க. பசுங்கோமியமும் இன்றைய தினத்திலும் அது ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தால் முதல் பூஜை கோபூஜை பசுவுக்கு தான். அந்த பசுவை வரவழைத்து பசுவுக்கு மரியாதை செய்து பூஜை செய்து அந்த பசு நம்ம வீட்டுக்குள்ளார போனால் அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறதுங்க. இன்றைய தினம் மாடுகளின் கொம்புகளை எல்லாம் சீவி வர்ணம் பூசி இன்றைய தினத்தில் மாடுகளுக்கு முதல் மரியாதை செய்யக்கூடிய நாளுங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுன்னு எடுத்தாலும் அது காளை மாடுகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா மஞ்சு விரட்டுங்கிறது நம்முடைய தமிழர்களுடைய மிகப்பெரிய பண்பாட்டை கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு இது. அது காரணமாக இருப்பதும் காளை மாடுகள் தான். இன்றைய தினம் மாட்டுப் பொங்கல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பூஜை செய்வதற்கான, அதாவது கோபூஜை செய்வதற்கான நேரம் காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் கோபூஜை செய்யலாம். அந்த நேரத்தில் மாடுகளை வணங்கலாம். அதே மாதிரி இப்போ விவசாயத்தில் இருக்கிறவங்க எல்லாமே மாட்டுப் பொங்கல் கொண்டாடக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 4:30 5:30 வரைக்கும், அதான் 4:30 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் ரொம்ப அருமையான நேரம். அந்த நேரத்தில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுனா அடுத்தடுத்து நிறைய மாடுகள் பெருகும் பலுகும், எல்லா வகையிலும் நல்லதும் நடக்குங்க. அதே மாதிரி கிராமங்களில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மாடுகளை அலங்காரம் செய்து கழுத்தில் மாலையெல்லாம் அணிந்து மேலே வஸ்திரங்கள், அதாவது துணிமணிகள்லாம் சார்த்தி நாதஸ்வரம் மேளதாளத்தோட ஊரை தெருக்களை எல்லாம் சுற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் பசுஞ்சாணம் கோமியம் எல்லாம் இட்டால் அது மிகப்பெரிய செல்வ வளம், லட்சுமி கடாட்சி சேரும் அப்படின்னு இன்றைக்கும் அந்த நம்பிக்கை நம்முடைய மண்ணிலே இருந்து கொண்டு இருக்கிறதுங்க. அதனால் நம்முடைய வாழ்வு சிறக்க, நமக்கு உணவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விவசாய தொழில் தழைக்க, எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த கோமாதாவாகிய குலமாதாவாகிய அந்த பசுக்களையும் மாடுகளையும் நாம் இன்றைய தினம் வணங்குவோம். மேலும் மேலும் நல்லதை எல்லாம் பெறுவோம். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக இன்றைய தினத்திற்குரிய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம்.
மேஷ ராசிக்காரர்களே, மாடு வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்லா நகரத்தில் செட்டிலான ஒரு சிலர் கூட உங்கள் ராசிக்காரங்க. பிறகு நம்முடைய அதாவது சம்பாதிச்சு முடிஞ்ச பிறகு நாம் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு அதில் மாடெல்லாம் வளர்க்கணும், பசுமாடு இருக்கணும், கன்றுக்குட்டியோட விளையாடணும் அப்படின்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் மாடுகளை ஆதரிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. தை மாதம் பிறந்தாச்சு, வீடு ஏதாவது மாறலாமா, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இடம் கிடைக்குமா, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இடம் கிடைக்குமா, அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது சம்பந்தமாக இன்றைக்கி பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க. பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. சொந்தக்காரங்க அவங்கள்ட்டையும் சொல்லி வைப்போமே, ஏதாவது அவங்க வகையில் ஏதாவது தெரிஞ்ச பொண்ணோ பையனோ இருந்தால் கூட நமக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம், பணவரவும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியின் சின்னமே நந்தி பகவான் தாங்க. ஆமாங்க, மாடா உழைச்சி மனுஷன் ஓடா தேஞ்சிட்டாருன்னு உங்களை பார்த்து தாங்க சொல்லுவாங்க. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, மாட்டை ஒப்பிட்டு உங்களை தாங்க அதிகமான பேர் பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் கடினமாக உழைத்து கொண்டே இருப்பீங்க. மாடு எப்படி பொதி சுமக்குதோ, மாடு எப்படி வண்டி இழுக்குதோ, மாடு எப்படி ஏற்கலப்பையை சுமந்து நிலத்தை உழுகிறதோ, அந்த மாதிரி எங்கும் எப்பொழுதும் ஓயாமல் ஓடிக்கொண்டும் உழைத்து கொண்டும் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் ரொம்ப பெருமையாக இன்னைக்கு பேசப்படுவீங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமா ஜாதகம் கொடுத்துன்னு இருக்கீங்க. பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த சில உறவினர்கள் நண்பர்கள் வலிய பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இன்றைக்கி சில மாற்றங்களை செய்வீங்க. புது வேலையாட்களை வேலைக்கு வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் படித்தவங்களா, கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்களாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடன் மனம் திறந்து சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. செல்வாக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் கோபம் இருக்கும், கொஞ்சம் அலைச்சலும் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இன்றைக்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் தாங்க பசுமாட்டுக்கே அதிபதியாக வராருங்க. அதனால தாங்க தூய்மையான பசும்பால் எங்கேயாவது கிடைக்குமா
அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, வயதுக்கான காலத்தில் நாம் வந்து ஒரு பசுமாடு வளர்க்கணும் அப்படின்னு பசு நேசர்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பிள்ளைகளுக்கும் இயற்கையான உணவு தரணும். நம்மக்கிட்டே ஒரு பசு இருந்து அந்த பசும்பாலை சாப்பிட்டோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லி பல நேரங்களில் ஏங்கி கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவு இன்னைக்கு உண்டுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து சரியாகுங்க. 2ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தமாக கொஞ்சம் இன்றைக்கி பேச்சுவார்த்தைலாம் நடக்கும். அந்த இடம் விற்றாச்சா இல்லை இருக்குதா, என்ன பட்ஜெட்டு, என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ கொடுத்தா முடியும், எவ்வளோ அவங்க எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி பழுதான வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட புதுவிதமான யோசனைகள் ஒரு பக்கம் இருக்கும். சிலருக்கு புது உத்தியோகம் நம்ம தேடணும், புது வேலை தேடணும் அப்படிங்கிற சிந்தனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பால் ராசி அப்படின்னு சொன்னால் அது உங்கள் ராசி தாங்க. பலர் வந்து உங்கள் ராசியில் பால் போல் வெள்ளை ஆடை அதெல்லாம் ரொம்ப விரும்பி உடுத்துவீங்க. அதே மாதிரி பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அழகான பல்வரிசையெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. எப்பொழுதுமே இந்த பசும்பாலால் ஆன சில இனிப்பு வகைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. அப்படி எங்கும் எப்பொழுதும் பசு மீது பாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள், பசும்பால் உணவுகளை விரும்பி எல்லா வகையிலுமே உண்ணக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக ஒரு வேலை சுமை இருக்கும். நண்பருக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். உறவினர்கள் கேட்ட உதவியை செய்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. காலையில் 10:26 வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நேற்றுலேருந்தே பொறுமையாக தான் இருக்கீங்க. இன்றைக்கி காலையிலையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். காலையில் 10:26 பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனால் காலை 10:26 ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி வந்து வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன கோபதாபங்கள் இருக்கும். நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சிக்கல, நமக்கு முதல் மரியாதை தரலை, இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ உழைச்சி கொட்டியிருக்கேன் தெரியுமா, நேற்று வந்தவங்கள தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, நாம் தான் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்கோம், பழசெல்லாம் மறந்துட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சூடாக காஃபி கிடைக்குமா அப்படின்னு அடிக்கடி கேட்குறவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. அந்த பசும்பாலில் சுடு பாலில்
காஃபி சாப்பிட்றதுன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய இஷ்டங்க. அதில் வேறு நெருங்கிய நண்பர்கள்ட்ட நீங்கள் சொல்லுவீங்க. முதல்ல இறக்குன அந்த டிகாஷனில் நாம் காஃபி சாப்பிட்டோம்னா அது ஒரு மாதிரி ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த சாப்பிட்டு முடித்த பிறகு மடமடன்னு நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் பசுவை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் அதிகமாகிட்டே போகும், ஆனால் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். நண்பர் கேட்டார், கொடுத்தோம். 2 வருஷம் ஆகுது அவரை நேரில் பார்த்து. எல்லாம் ஃபோனில் தான் பேச்செல்லாம், ஆனால் இன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சுது. பார்த்து பேசணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்கள் வீடு தேடியும் சில உறவினர்கள் நண்பர்கள் இன்றைக்கி வருவாங்க. பழைய கதையை பேசின்னு இருக்கும்போது வரக்கூடிய அந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்கு இல்லைங்களா? 10 வயசு குறைஞ்ச மாதிரி 20 வயசு குறைஞ்ச மாதிரி நம்ம மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எட்டி பார்க்கும். உங்கள் மனசில் இன்றைக்கி சந்தோஷ பறவை பறந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. அதே மாதிரி சூரியன் 6வது வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டாருங்க உங்கள் ராசிநாதன். அதனால் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை இன்றைக்கி வர ஆரம்பிக்கும். வியாபார வகையில் கூட நம்ம எதாவது பெருசாக பண்ணணும், ஏதாவது கடன் உதவி, பொருளுதவி, நிதி உதவி கிடச்சிதுன்னா நாம் இருக்கிற இந்த கடையை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். அதனால் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். வியாபார உத்தியோக விஷயங்களும் சாதகமாகவே இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது பொறுப்புகள் தேடி வருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சாலையில் வேகமாக கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ திடீர்னு ஒரு பசுமாடு அப்படியே கொஞ்சம் குறுக்கிடுது. உடனே ஒரு பிரேக் போட்டு அந்த பசுமாடு மேலே நாம் மோதிரக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே பிரேக் போட்டு அந்த பசுமாடு சாலையை கிராஸ் பண்ணி போன பிறகு மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய அளவிற்கு பசுவின் மீது பாசத்தையும் பசு மீது அக்கறையும் கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ஒரு இடம் வாங்கிறதுக்கு முன்படம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தவங்கள இன்றைக்கி நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது. எங்கள் ஆஃபீஸில் லீவ் கொடுக்குறாங்க, காலையில் எழுந்து ஓட வேண்டியதாக இருக்குது, இரவு அவங்க தூங்கின பிறகு தான் வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்குது, ஏதோ ஒரு நாள் 2 நாள் கிடைக்குது, அதுலேயும் அந்த கதை இந்த கதை கணக்கு வழக்குன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது, செலவு கணக்கெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தது இன்றைக்கி பரவாயில்ல, பிள்ளைகளோட உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் கிடச்சிதேன்னு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தை பெருசுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? ஏன்னா பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, செலவு அதிகமாகிட்டு இருக்குது, வருமானத்தை அதிகப்படுத்தணுங்கிற எண்ணம், அதுக்கான யோசனைகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தில் மேற்கொண்டு நாம் ஜெயிக்கிறதுக்கு வேறு எதாவது படிக்கணுமா, சிலது கற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளை மட்டும் இல்லைங்க, பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் டென்ஷன் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக இன்றைய தினம் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சின்ன வயசில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் தாத்தா ஒரு மாட்டு வண்டியில் தான் இறங்குவார். நானும் அவரோட போயிருக்கேன். ஜல் ஜல் ஜல்னு அந்த மாட்டு கழுத்துலேயும்
கொம்பு முனிலேயே வந்து ஜலங்க சத்தம் வரும். அது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே குலுங்கி குலுங்கி அந்த மாடு ஓடும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், பெரியோர்கள் அவங்க பயன்படுத்தின அந்த சில சந்தோஷங்களை, அவங்க சந்தித்த, அவங்க அனுபவித்த சில சம்பவங்களையும் சந்தோஷங்களையும் நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் பசுமாட்டின் மீது எப்பொழுதுமே மரியாதை வைத்திருப்பவர்கள், கோபூஜை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போனதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் எங்ககிட்ட கூட 10-20 மாடெல்லாம் இருந்தது. அப்போல்லாம் மேய்க்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. இப்போல்லாம் எங்கே முடியுது? ஒரே ஒரு பெட் அனிமல் வச்சுட்டு அதையே சமாளிக்க முடியல அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பிரபல யோகாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் கிடைக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டிருந்த புது மொபைல் ஃபோன் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்கி தருவீங்க. இனிமேலும் தள்ளி போட முடியாது, உடனே நம்ம வாங்கி கொடுத்துறது நல்லது தான், அதனால் வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள், அலைச்சல்கள் இருக்கும். அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் தேடி வரும். சுப செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ அழகாக துள்ளி குதித்து ஓடுது பாரு. அவங்க அம்மா வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே இதுவும் கூடவே கத்திக்கிட்டு எவ்வளோ அழகாக ஓடுது பார், என்ன பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எங்கும் எப்போதும் கன்றுக்குட்டிகளையெல்லாம் ரசிக்கக்கூடியவர்கள், இயற்கையையும் நேசிக்கக்கூடியவர்கள், பசுமாடுகளையெல்லாம் எப்பொழுதும் தெய்வங்களாக பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த நண்பரையும் சந்தித்து பேசுவீங்க. குடும்ப விஷயங்கள் சிலதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு சிலர்கிட்ட பகிர்ந்து கொள்வீங்க. பிரபலங்களும் இன்றைக்கி உங்கள்கிட்ட அறிமுகம் ஆகுவாங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி நல்லது நடக்கும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீட்டை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது அல்லது வீடு மாறுறது, அதுக்கான யோசனைகள், அதற்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி வந்து பலிதமாகுங்க. அதே மாதிரி பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நல குறைவுகள்லாம் சரியாகி அவங்க இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு போய் வந்தீங்கன்னா நல்லது. அதுவும் குடும்பத்தோடு போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான யோக பலன்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாகவும் இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கும். புதுசாக வேறு ஏதாவது முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள், யோசனைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தில் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, மஞ்சு விரட்டு அப்படிங்கிற அந்த ஜல்லிக்கட்டு அந்த காளையில் அடக்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டி, அந்த மாதிரி பந்தயம் எங்கேயா நடந்ததுன்னா அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக முன்னாடி வரிசையில் போய் நிற்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நம்முடைய அந்த பழைய பெருமைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்முடைய தமிழர்களுடைய பெருமைகள், அதையெல்லாம் அவ்வப்போது நினைவு கூறக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இன்றைக்கும் தொடருதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் செலவுகள் இருக்குது, அலைச்சல்களும் இருந்துன்னு இருக்குது. பட்ஜெட்டு வேறு மாதிரி எகுறுதே, எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ தெரியலையேங்கிற மாதிரியான முணுமுணுப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:26 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுதுங்க. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:26 சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. பழசெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தா அதெல்லாம் சரியாக வராதுங்க. போன மாட்டு பொங்கல் வேறு மாதிரி இருந்தது, இந்த மாட்டு பொங்கல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு எதையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்க வேண்டாங்க. எல்லாமே ஒரே நாளில் கூட மாறும், ஒரு நிமிஷத்தில் கூட மாறும். அப்படி இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்களை தூக்கி தூர போடுங்க. இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தில் அதுலேயும் போட்டுறாதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. பழைய நண்பர்களையும் நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:26 அருமையாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஏங்க அந்த மாட்டை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அதுவே ஒரு வாயில்லாத ஜீவன், அதை போய் நாம் கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு யாராவது மாடுகளை அது ஏதாவது தொந்தரவு பண்ணாலோ அதை அடித்தாலோ மனசு தாங்காமல் அடிக்கிறவங்க யாரோ அவங்க மேலே கோவப்படுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, மாடுகளுக்கு ஏதாவது உடம்பு முடியலை, அது ஒரு மாதிரி சோர்ந்திருந்தால் கூட அதுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு, சில முதலுதவிகளை செய்யக்கூடிய அளவிற்கு மனிதாபிமான சிந்தனைகள் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்களையும் சந்திப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. ஆனாலும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு சுமாரான இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் குடும்பத்துக்குள்ளார இருக்குங்க. உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு சொல்லிட்டு 2 சைடும் கலந்து பேசுகிறது, அது மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை வீட்டில் வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால சுடுசுடுன்னு கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். அந்த முன்கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி உத்திராடம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவங்க அமைதியாக இல்லாமல் உங்களை ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி அப்படியே உட்கார்ந்து ஒரு ஓரமாக நின்று ரசிக்கவும் நீங்கள் செய்வீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டு.
பிள்ளைங்க கேட்டதையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. குலதெய்வ கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உரியில் இருக்கிற தயிரை எடுத்து மத்தால் கடைஞ்சி அதுலேருந்து வரக்கூடிய வெண்ணெய் அதை சாப்பிடும் பொழுது என்ன சுவையாக இருக்கும் தெரியுமா? எங்கள் அப்பா தான் அதுதான் எனக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு சின்னதாக கொஞ்சம் பருப்பு பொடியும் கலந்து பிசைஞ்சு தருவாங்க. சாப்பிட சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் பால் பொருள்கள், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் ரொம்ப பிரியமாக ரொம்ப பிடித்து சாப்பிடக்கூடியவங்க, தன்னுடைய குடும்ப பெருமைகளை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறவங்க. எங்கள் வீட்டில் முன்னாடிலாம் 60 மாடு இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி பழைய பாரம்பரியமான பெருமைகளை எல்லாம் அவ்வப்போது சொல்லி கொண்டு முடிந்தால் அதை கட்டி காப்பாற்றி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி உங்களை தேடி வருவாங்க. பிரபலங்களும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி உதவிகள் நிறைய பேருக்கு இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் உழைச்ச குடும்பங்க அது. ஏதோ இப்போ கொஞ்சம் நொடிஞ்சிருக்காங்க, நம்ம கைவிட்டுறக்கூடாது இல்லைங்களா? பழைய ஞாபகத்தில் கேட்குறாங்க. நாம் கொடுத்து உதவணும்ல. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மக்கிட்ட பழக்கப்பட்டவங்களுக்கு நாம் தானேங்க கொடுத்து உதவணும் அப்படின்னு இன்றைய தினம் நிறைய பேருக்கு நீங்கள் சில பொருளுதவியெல்லாம் செய்வீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ராசிக்குள்ளார சுக்கிரன் இருக்கிறதுனால முகத்தில் ஒரு சின்ன மினுமினுப்பு இன்றைக்கி இருக்குங்க. ஒரு சந்தோஷமும் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பழைய பிரச்சனை இந்த தை மாதம் பிறந்துருச்சு, இனிமேலாவது பழைய பிரச்சனை தீருமா? இது மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பழைய சிக்கல்கள்லாம் தீருங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லதாக அமையும். வெற்றி உடைய உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தேவலோக பசுவாகிய காமதேனுவினுடைய ராசியில் பிறந்தவங்க நீங்கள் தாங்க. ஏன்னா ஸ்ரீ காமதேனு முத்திரட்டாதி நட்சத்திரம். அதனால தான் இந்த மீனராசிக்காரங்க நீங்கள் எப்பொழுதுமே பசுவை வணங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. எங்கேயாவது குறுக்க நெடுக பசுமாடு பார்த்திங்கன்னா ஒரு பழம் அல்லது அகத்திக்கீரை ஏதாவது ஒன்று கொடுப்பீங்க. அது சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் கோபூஜை செய்து கொண்டிருப்பவர்கள், கோமாதாவை குலமாதாவாக நினைத்து வணங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியில் ராகு இருக்கிறதுனால வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரியாக தூக்கமும் இருக்க மாட்டேங்குது. ஆனால் நாம் உழைக்கிற உழைப்பை இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியலையே. சரி, அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலன்னாலும் நம்ம கடமையை நம்ம பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. சுக்கிரனும் சனி பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதே போல் ரொம்ப நாளாக வராமல் இருந்த சில உறவினர்கள், நண்பர்கள்லாம் இன்றைக்கி தேடி உங்கள்கிட்ட பேசுவாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால
பிரபலங்களால் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பெற்றோரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. புதன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு உண்டு. சூரியன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக முடியாத இந்த வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு அதெல்லாம் நாமே பேசி தீர்த்துக்கலாம். எதுக்குங்க கோர்ட்டு கேஸெல்லாம்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே பேசி தீர்த்து அதில் ஒரு சமாதானம், அதில் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தான். மகர ராசிக்காரர்களே, கடந்த ஆண்டு பல விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரிஞ்சது, ஆனால் எதுவும் நடக்காமல் அப்படியே பாதியிலேயே நின்று போச்சுங்க. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. அதுக்கு காரணம் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் செவ்வாய் 5வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்குமாக அப்படியே கலந்து கட்டி இருக்க போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால செவ்வாயால் உங்களுக்கு தைரியம் அதிகமாகும். முடிக்க முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொத்து வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. மார்ச் 29ஆம் தேதியோட 7.5 சனி முழுமையாக உங்களுக்கு முடியுதுங்க. அப்படி இருக்கிறதுனால சனி பகவானால் ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச போகுதுங்க. ஏப்ரல் மாதத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. இதுக்கிடையில் மே மாதம் 14ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார குரு மறைய போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மே மாதம் 14ஆம் தேதி முதல் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணுங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க. ஆனால் 6ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால அதிலேருந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். சின்ன சின்ன வீண்பழியெல்லாம் வரப்போகுது. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் முன்னேற போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. அதனால் உங்கள் மேலே பொறாமப்பட்டு சிலர்லாம் வீண்பழியெல்லாம் சுமத்துவாங்க. ரொம்ப வருஷமாக நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சிலரை வச்சுட்டு இருந்தீங்க. அவங்களுடைய சுயரூபம் இப்போ தெரிய ஆரம்பிக்கும். அவங்க உங்களுக்கு எதிராக இறங்குவாங்க. அதனால் யாருக்கிட்டையுமே அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. எல்லார்கிட்டையுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இந்த வருடம் பிறந்திருக்கிறதே உங்களுக்கு யோகமான நேரத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய பக்கத்து ராசியில் தான், உங்களோட ராசிக்கு பின்பக்க ராசியில் தான் இந்த வருஷம் பிறந்திருக்கு. அதனால் உங்களுக்கு பின்னால் என்ன நடக்குது, நமக்கு பின்னால் எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, என்ன பேசிக்கிறாங்க நம்மளை பற்றி, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிய வருங்க. வியாபாரம் அப்படி இப்படிமா இருந்தது. ஆனால் இந்த வருஷத்தில் வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏப்ரல் மாதத்துலேருந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் வரும். கடையை பெருசுப்படுத்துவீங்க. புது வேலையாட்களை வேலைக்கு வைப்பீங்க. பங்குதாரர்களோட மாறுவாங்க. ரொம்ப தொந்தரவு பிடிச்ச பங்குதாரர் விலகி நல்லவங்க பங்குதாரராக வருவாங்க. மார்க்கெட்டில் நல்ல பேர் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் கூட நிறைய மறைமுக அவமானங்கள், மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க. வார்த்தைகளால் சொல்ல முடியாத வடுக்கள் உங்களுக்குள்ளார இருக்குது. அதெல்லாம் மாறும், மறையும். நல்ல உத்தியோகம், நல்ல வேலை கிடைக்கும். புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற வேலையில் இருந்த வீண்பழி விலகி அதில் ஏதாவது சம்பளம்லாம் உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி பிரிந்திருந்தவங்க ஒன்று சேருவீங்க. ரொம்ப வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக ஏப்ரல் மாதம் முதல் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த வருஷம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை நீங்கள் சேவிச்சுட்டு வர்றது நல்லதுங்க. நடைபாதையில் வசிப்பவர்கள்
இருப்பவர்களுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க. அதே மாதிரி தேங்காய் தானமாக கொடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பானதாக உங்களுக்கு இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மாட்டுப்பொங்கல் நன்னாளாகிய இன்றைய தினத்தில் கோமாதாவின் அருட்கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.